ரெண்டு மூணு விஷயம் பேசலாம். எல்லாருக்கும் வணக்கம். பேர் சொன்ன நேரம் ஆகிடும், அதனால் யாரும் பேர் சொல்லலை. ஒன்று, நமது புதுசாக பொறுப்பேற்றுள்ள மாவட்ட பொறுப்பாளர் பல்வேறு அவர்கள். ரெண்டாவது, நமது புதிய பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் முரசொலி அவர்கள். எல்லாத்துக்கும் மேல இந்த தேர்தலின் கதாநாயகன் ஐயா SSB அவர்கள். வேட்பாளர் நம்ம வீட்டுக்குள்ள, அதில் அவரை நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவரை பற்றி சொல்லிட்டாரு. இதில் பொறுப்பாளரோட கடமை இப்போ அவரும் ஒரு வேட்பாளர் களத்தில் இருந்தவர் இந்த போட்டியில் பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில். ஆனால் தளபதி சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுனால அடுத்த செகண்ட் அதை தூக்கி வச்சு மாவட்ட பொறுப்போட என்ன பொறுப்போ அந்த பொறுப்புக்காக வந்தவர். 2 தொகுதியும் வெற்றி கனியை கொண்டு போய் தளபதியிட்ட கொடுக்கறதுக்காக உழைச்சிட்டு இருக்கிற பொறுப்பாளர். அடுத்தது இளம் MP அண்ணன் முரசொலி அவர்கள். அவருக்கு எல்லாரும் எம்பிக்கு எப்படி வேலை பார்க்கணுமோ, அவர் எப்படி வெற்றி பெற செய்யணுமோ அந்த பொறுப்பும் அவருக்கு இப்போ சட்டமன்ற உறுப்பினர் ஜெயிக்க. அதனால அவரும் நம்ம இருக்காரு. எல்லாத்துக்கும் மேல எல்லாருக்கும் இது கடகோடி பேராவணிகள்ல யாரும் அதிகமாக கவனம் செலுத்த மாட்டாங்க. இது கடகோடியாக இருந்தாலும் தொடர்ச்சியா MP பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த போதும் சரி, இல்லாத போதும் சரி, உங்களை மறக்காம கண்ணும் கருத்துமாக தன் குடும்பமாக பாதுகாத்து இருக்கிற அந்த SSB அவர்கள். என்ன அப்படி இருக்காங்க சொல்றோம் அப்படின்னா, 2011 நமக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சப்போ வீட்டுக்கு போனேன். மாவட்ட செயலாளர் ஆளுங்கட்சி மத்தியில் மந்திரியா இருக்காங்க. போய் பார்த்துட்டு ஆசை வந்தவங்க ஒரு செய்தி சொல்ல ஆரம்பிச்சாங்க. அவங்க மறந்துருப்பாங்க. தம்பி தேடி வெளியில் போய் ரைட்டு ரூட்டு சொன்னாங்க. தஞ்சை பெரிய ஒரு எதிர்வரலாம். ஆனால் வெங்கடாராஜன் ஒரு ஹோட்டல் இருக்கும், அது பக்கத்தில் மேலே ஒரு சலூன் இருக்கும். அங்கே போய் முடிய வைக்க வச்சிங்கன்னா எதுக்காக சொல்றாங்கன்னா, ஒரு அதாவது மக்கள்கிட்ட ஒருத்தர் கொண்டுட்டு போறப்போ ஒரு சிறு துரும்பு கூட மக்களுக்கு மனதில் தப்பா இருக்கக்கூடாதுன்னு கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிறது. அதுக்காண்டி சொல்ல வரோம் போன்னு சொல்லி. அப்புறம் அது முடிஞ்சிச்சு. அப்புறம் நான் திரும்ப நடுவில் பண்ணி வளர்ந்துருப்பாங்க. இன்னும் கூட பார்த்துருக்காரு. இளைஞர் அப்படின்னு நான் கற்றுக்கிறது ஆசைப்படுறாங்க. அது திரும்ப தேர்தல் வந்தோடனே அவங்களெல்லாம் சேர்ந்து பணியாற்றுங்க, திரும்ப மத்திய அமைச்சரை பார்க்கணுமே அப்படிங்கிறத முடிய வைக்கிறது. கேட்டால் எதுக்கு அந்த மாதிரி ஒரு வேட்பாளரை ஜெயிக்க வைக்கணும்னா, எந்த துறையும் வேட்பாளர் தெரிஞ்சுக்கூடாது கண்ணு கருத்துமா பார்த்துருக்காங்க. அதே போல வேட்பாளர் ஜெயிக்க வச்சுனா முடிஞ்சிச்சு, நம்ம மந்திரி ஆகிட்டு போவாங்க. இப்போ இந்த கஜா கோயிலில் கூட பார்த்தீங்கன்னா ரூட்டே இல்லை. நான் என் வீட்டுக்கு வெளியில் பார்த்தா என் வீட்டிலேருந்து ரோட்டுக்கு வர்றதுக்கு 3/4 நேரம் ஆச்சு. இவ்வளோ நாள் தூக்கி போட்டுட்டு வர்றதுக்கு. அவங்க தஞ்சாவூர்லேருந்து பேராவணி வந்தாங்க. எல்லாரும் எல்லா நிர்வாகிகளுக்கும் தெரியும். 20-30 நாள் இங்கே தான் இருந்து என்ன பண்ணாங்கன்னு எல்லா நிர்வாகிகளுக்கும் எல்லா ஊருக்காரர்களுக்கும் தெரியும். எதுக்காக சொல்லுகிறேன் என்றால், பதவியில் இருந்தாலும் என்னன்னாலும் பேராவூரில் தனி கவனம் செலுத்துகிற ஐயா SSB அவர்கள் பொறுப்பாக இருக்கிறதுலாம் நமக்கு மிகப்பெரிய சொல்லலாம். அடுத்ததாக 16 தேர்தலில் பார்த்தோம்னா அண்ணன் நிற்கும் போது ஒரு பூத்துக்கு 4 ஓட்டு தான் நம்ம வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் அதே 21 ஒரு பூத்துக்கு 100 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி. ஒரு 5 ஆண்டுக்கு முன்னாடி 4 ஓட்டு ஒரு பூத்தில் நம்ம வெற்றி வாய்ப்பு இழந்ததை 21 அதே ஒரு பூத்திலையும் 100 ஓட்டு வித்தியாசம், 30,000 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி வச்சிருக்கோம். இந்த 5 வருஷத்துல இப்போ 10 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ எப்படி எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணணும்னு நீங்களே பாருங்க. அப்போ ஒரு பூத்துக்கு நம்ம 150 ஓட்டையாவது வெற்றி பெறோம், நம்ம 45,000 ஓட்டு வெற்றி பெறோம். ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னா, கூட்டணி எல்லாம் இருக்கு. நல்ல கூட்டணி 27 பேர் இதில் பேர் போகிறதே கஷ்டம். நோட்டீஸ்ல எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, பலமா இல்லையோ ஜெயிக்கிறதுக்காண்டி கூட்டணியும் அப்படின்னு. அப்படி கிடையாது. பொதுவாக மக்கள் எப்போதுமே நல்லவங்க இருப்பாங்க. சாதாரணமாக மக்களே சேர்றப்போ எல்லா கட்சிக்கும் நல்லாட்சி கொடுத்ததுனால இவருக்கு ஆதரவு கொடுக்கணும்னு சேர்ந்தது. இன்னைக்கு ராத்திரி போய் நம்ம பார்த்தோம்னா இன்னும் 18 நாள் தான் இந்த தேர்தலோட வேலை. இது என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே அந்த தேர்தல் நேரத்தில் தான் நம்மளோட அதிகாரத்தையும் நம்மளோட மதிப்பையும் நம்மளோட பவரையும் காட்டணும்னு நினைக்கிறதுனால, என் பேர் இல்லை, எங்கள் தலைவர் சின்னதாக போட்டாங்க, எங்கள் தலைவர் 4ஆக போட்டாங்க, பேரை கீழே போட்டாங்க, எனக்கு கைக்கு நோட்டீஸ் வரல, இதுமாரி குறைகள்லாம் கீழ் லெவலில் நம்ம பூத்து லெவலில் கிராம லெவலில் இருக்கும். நான் என்ன சொல்றேன்னா, அதெல்லாம் மறந்துடுங்க. அது யாரும் ஒரு ஓட்டு முக்கியங்கிறப்ப யாரையும் விட்டுட்டு செய்யணுங்கிற எண்ணங்கள் இருக்காது. இந்த
இந்த கூட்டணிக்கு தலைமை தாங்கிறது திமுக. அதனால இந்த தேர்தலை நடந்தது திமுக தான். அதுல வந்து எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியிலையோ நம்ம பிடிக்காமையோ அவங்க இந்த தவறுகள் எல்லாம் செய்யணும்னு வேணும்னு செய்யறதில்லை. அது ஒரு வேகமா நாள் குறைவாக இருக்கிற நேரத்தில் வேகமா செய்யறப்ப சில கிராமங்கள்ல நோட்டீஸ் வரல இந்த மாதிரி தவறுலாம் அதெல்லாம் நீங்க மறந்துடும். உங்களுக்கு தகவல் கிடைச்சாலே நம்ம நினைக்க வேண்டியதான். உங்களை பொறுத்தவரையும் நம்ம கூட்டணி கட்சியை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்றோம்னா, நம்ம யார் தலைவராக எடுத்துக்கிட்டோமோ அந்த தலைவர் சொல்லியாச்சுன்னா நம்ம செய்ய வேண்டியதான். கிளை தலைவர் என்ன பார்க்கல, ஒன்றிய தலைவர் பார்க்கலங்கிற குறையை நம்ம அந்த குறையை இருக்கக்கூடாது. இன்னொரு விஷயம், வேட்பாளர்களுக்கும் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் அப்படிங்கிறது இல்லை. காங்கிரஸ் வந்து கொடுத்து பழக்கப்பட்டது. எங்கேயும் கேட்டோ கையெழுத்து நின்று பழக்கப்பட்ட கட்சி இல்லை. அதெல்லாம் ஒரு ஊர்ல வந்து ஒரு குளம் இல்லாத ஊரோ, பள்ளிக்கூடம் இல்லாத ஊரோ, கோயில் இல்லாத ஊரெல்லாம் இருக்கும். ஆனா காங்கிரஸ்காரங்க இல்லாத ஊரே இருக்காது. ஒரு காங்கிரஸ்காரர் இருந்தாலும், நான் சொன்ன ஒரு பூத்துக்கு 4ன்னு அந்த ஊரை ஒரு காங்கிரஸ் தான் அவர் என்ன அப்படின்னு கொஞ்சம் அலட்சியப்பட்டு வந்தாருங்க. அந்த ஒரு ஆளு சைக்கிள் எடுத்துட்டு ஒரு 3 ரவுண்ட் அடிச்சோம்னா ஊர்ல 40 ஓட்டு வாங்கிடும். அதனால இந்த 45,000 ஓட்டு வித்தியாசம் வெற்றி பெறாருன்னா, அந்த 45,000 ஓட்டு வித்தியாசத்துல காங்கிரஸ் ஓட்டு பேராவணியை பொறுத்தவரை நான் ஒருத்தநாடு பட்டுக்கோட்டை கூட பேச மாட்டேன். பட்டுக்கோட்டையில என் சொந்த ஊரா இருந்தாலும், அங்கே ஒரு தர வேட்பாளராக இருந்தாலும், அங்கேயே சட்டமன்ற உறுப்பினராக கனவு இருந்தாலும் பேராவணியில் உள்ள காங்கிரஸ் அங்கே இல்லை. அதனால இந்த ஊருக்கு நான் சொல்ற 45,000 வாக்கு வித்தியாசத்துல காங்கிரஸோட பங்களிப்பு குறைந்தபட்சமாக 25,000 வாக்குகள் இருக்கும். அதை கருத்தில் கொண்டு கொஞ்சம் நம்ம காங்கிரஸ்காரங்களுக்கு சொல்றேன், கூட்டணிக்காரங்களுக்கு சொல்றேன், அண்ணன் வந்து 5 ஆண்டு ஆட்சியில் இருந்தவர். அதனால எப்போதுமே 2வது சிட்டிங் எம்எல்ஏ வந்து சின்ன கருத்து வேறுபாடுகள் கேட்டேன், நான் பார்க்கல, நான் சொன்னேன் பார்க்கலன்னு அந்த மாரி கருத்துலாம் நம்ம தான் அவங்கள்ட்ட விளக்கம் சொல்லணும். அது திரும்ப ஆட்சியில் தொடர்ந்தாலும் வெட்டு போன பணிகள்லாம் தொடரும். அதனால மீண்டும் அசோக்குமார் அவர்களை வெற்றி பெற வைக்க வேண்டும். அது வெற்றி பெற வைக்க வேண்டும் பேசல, ஏன்னா வெற்றி பெற்றுட்டாரு. நான் சொன்ன மாரி களத்தில் பொறுப்பாளர் பல்வேறு அவர்கள், முரசொலி எம்பி அவர்கள், நம்மளோட மதிப்புக்குரிய அமைச்சர் எஸ்.எஸ். இருக்கிறதுனால வெற்றி உறுதி தான். ஆனால் வாக்கு வித்தியாசத்தை ஜாஸ்தி பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட நோக்கம். அதனால காங்கிரஸ்காரர்கள் என்றும் உண்மையாகவும் விசுவாசமாகவும் கூட்டணிக்கு உழைப்போம் என்பதை கூறி, ஸ்டாலின் தொடர தமிழகம் வெல்ல கை கொடுக்கும் காங்கிரஸ் என்று வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி. தஞ்சாவூர் சட்டமன்ற உறுப்பினரும்